புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிப்பதற்கான வேலையைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் பணிவோடு கேட்கிறோம், அண்ணன் முருகானந்தம் அடுத்தவர்களுடைய கட்சி தலைமையிலே சொல்லட்டும். நீங்கள் இங்கே உங்களுடைய தலைவர்கள் வந்தால் மட்டும் தமிழ் மீது பாசம் பொங்குகிறது, வள்ளுவரை நினைக்கிறீர்கள். ஆனால் ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழி என்று வந்துவிட்டால் மட்டும் இந்தி மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தமிழை தள்ளி வைக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வர்றதுனால பேசலங்க. இருக்கக்கூடிய திமுகவோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மாநில உரிமைகளுக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி மாநிலங்களிலே நடந்த தேர்தல்களை எல்லாம் நீங்கள் மறுக்க முயல்கிறீர்களே, உங்களுடைய ஒரே நாடு என்கிற கோஷம் எங்கே வந்து நிற்கிறது என்றால் ஒரே நாடு ஒரே உரம் என்கிற அளவுக்கு வந்து விட்டீர்கள்.